அவன் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஜென்மத்தை கடை தேற்றுக்கொள்ளவன் போது அவனுக்கு என்ன செய்யணும்னா, ஜென்மத்தை கடை தேற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அடிக்கடி மருத்துவமனை கிளினிக் போக வேண்டும். அதை நோயாளியை பார்க்க வேண்டும். கை வீங்கி கால் வீங்கி ஒரு பக்கம் ஓட்ட போட்டு தண்ணி போய்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் புத்துநோய் கூட பெருசு இருக்கும். சின்ன பிள்ளையா 10 வயசு பிள்ளைக்கே புத்துநோய் வந்திருக்கும். அப்படியெல்லாம் கவனிக்க வேண்டும். ஓஹோ, இது நிலைமை இருக்குது. ஜென்மத்தை கடை தேற்றவன் அஞ்சி வாழ வேண்டும். இப்படி வரக்கூடாது. நமக்கு திடமாக இருக்கிறோம், நிலைமை வரும். பார்த்தியா அவன் கடை அந்த உடம்பை பார்த்தியா, இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது, இவ்வளோ பெரிய கட்டி வச்சுருக்கான், புத்துநோய் கட்டி வந்திருக்கு. ஒரு பிள்ளை ஒருத்தன் பாரு வயிறு இவ்வளோ பெருசு வீங்கியிருக்கு, ஒருத்தன் கால் இவ்வளோ நீங்கிருக்கு, ஒருத்தன் காலில் இது மணல் கட்டி தொங்க விட்டுருக்கான், ஒருத்தன் போட்டு ஓட்ட போட்டு தண்ணி போய்கிட்டே இருக்குது. ஐயோ கொடுமை, நான் இதுலேருந்து விடுபட வேண்டும், விடுபட வேண்டும். அதுக்கு நீ அருள் செய்யணும். இதுக்கும் நான் ஆசி வேணும் ஐயா. அதை பார்க்கவும் ஐயோ நிலைமை வரக்கூட நினைப்பதற்கும் நான் ஆசி வேணும். நான் அடிக்கடி கிளினிக் பாரு, பெரிய பொது மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனை தான் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறேன். கை ஒடிந்தவன் கால் ஒடிந்தவன் விபத்துக்குள்ளான போய் பார்க்கணும். விபத்துக்குள்ளான பகுதி ஒரு அரசாங்க மருத்துவமனை இருக்கும். இதோட கால் அப்படின்னு நசுங்கி கிடக்கும், அப்படியே திணறி கிடப்பான். அதை போய் பார்க்கணும். யாருன்னு கேட்டால் அவங்க சொந்தக்காரன்னு சொல்லணும். கை கால் நசுங்கி இடுப்புக்கு கீழே அப்படியே நசுங்கி கிடக்கும், பிரட்ட முடியாது. அதை பார், அங்கே நோயாளியை பார். எதுக்கு என்ன, நான் ஜென்மத்தை கடத்தேற்று வேண்டுமென்றால் எனக்கு இது படிப்பனையாக இருக்கும். கைகால் ஊனமுள்ளவனை பார்க்கிறேன். நான் தெருவில் செல்லும் போது ஊனமுள்ளவன் கலகத்தை தடுமாறி ஒரு கிழவன், அது கிழவன் நடந்து வரும்போது தள்ளாடி கீழே விடுகிறான். அடுத்து ஒருவன் வயசு 25-30 தான் இருக்கும், ஆளுபடியே ஒடுங்கி கிடக்கிறான், நாளுக்கு நாள் ஒடுங்கி இருக்கிறான். என்னடா பழக்கம்னா, போதைக்கு அடிமையாக விட்டான் பாவி. போதைப் பொருளுக்கு அடிமையாகி அப்படியே நலிகின்றான். ஏன் இந்த தண்டனை? நான் அவன் ரகசியம் செய்த பாவி. அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உடம்பால எலும்பு கூடு மாதிரி இருப்பான், அப்படியே தடுமாறுவான். அவன் ஏனென்றால் அவன் மனைவியை மறைமுக கொடுமை செய்த பாவி, மறைமுகமாக பிறரை வஞ்சித்த பாவி. அவனுக்கு போதைப் பழக்கத்தை கொடுத்து, போதைப் பொருள் உண்ணுகின்ற பழக்கத்தை கொடுத்து அவனை நரகத்தை தள்ளியிருப்பார். ஆக போதைப் பொருள் அனுமானவன் இப்படி எல்லாம் அவன் செய்த பாவம். அது அவனை பார்த்து நம்ம தெளிவாட, அவனுக்கிட்ட சொல்லக்கூடாது. ஐயா அப்படி தான் செய்த பாவம்னு சொன்னால் அடிப்பான் நம்மள. அவனுக்கு அறிவுரை தேவையில்லை. அவன் தான் பயணத்தில் இருக்கிறான். நான் தான் பயணத்தில் இருக்கிறேன் ஐயா, பயணத்தில் இருக்கிற நான் கடைசியிலையில் இருக்கா, எனக்கு அறிவுரை தேவையில்லைறான். ஆக அவனை பார்க்க வேண்டும். போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாது, மதுவுக்கு அடிமையாகக்கூடாது, புலால் கொண்டு பழக்கத்தையும் விடுபட வேண்டும். இனிமையாக பேச கற்று